ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கோட இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நான் முருகருக்கு எப்படி நான் வார தவறில்லாமல் பூஜைகள் பண்ணுறேனோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல வர்றது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு முருகர் பக்தர்னா உங்க கூடயும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா முருகருக்காக ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. என்னன்னா செவ்வாய்க்கிழமை ஆனா முருகருக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சு அவருக்கு வெத்தலை தீபம் போட்டாதான் அன்னைக்கு நாள் எனக்கு ஃபுல்லா போகும். அன்னைக்கு நாள் அவருக்கு பூஜை பண்ணாம வெத்தலை தீபம்லாம் போடலாம நான் இருந்தேன்னா அன்னைக்கு நாளே ஏதோ நான் மறந்த மாதிரி இருக்கு, அன்னைக்கு ஏதோ எனக்கு பண்ண வேண்டியதை நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஆனா அவருக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நான் செஞ்சேன்னா ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஹாப்பியா போற மாதிரி இருக்கும். நீங்க யாராவது முருகர் பக்தர் இந்த வீடியோவை பார்த்து இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுமா? அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செய்யாம நாம இருந்தோம்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? எனக்கு ஃபீல் ஆகிறத நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் முருகருக்காக இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. முருகருக்கு வார தவறு இல்லாம செவ்வாய்க்கிழமை ஆனா செவ்வாய் ஒரே டைம்ல காலையிலேயே 6 to 7க்குள்ளேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம்லாம் போட்டு நல்லபடியா பூஜையை முடிச்சிருவேன். இந்த வாரம் அதாவது நேத்திக்கு செவ்வாய்க்கிழமையா இருந்தது. நேத்திக்கு காலையில 6 to 7க்குள்ளே அவருக்கு பூஜைகள் பண்ண முடியல. அதனால ஆஃப்டர்நூன்ல 1 to 2க்குள்ளதான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம்லாம் நான் போட்டிருந்தேன். ஆனா இதுவும் ஒண்ணு, எப்பவுமே நம்ம பூஜைகள் பண்ற டைம்ல பண்ணிட்டோம்னா நிறைவா ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த டைமை மீறிட்டோம்னா ஐயோ நம்மளால பண்ண முடியல அந்த டைம்ல அப்படின்னு இருக்கும். முருகர் எங்க வீட்டுல முதல்ல வந்ததே வேல் ரூபத்தில் தான் வந்தாரு. அப்ப இருந்து எடுத்து வேலுக்கு நான் அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சஷ்டியில பழனில இருந்தே நாங்க சஷ்டி டைம்ல பழனிக்கு போயிருந்தோம். இங்க இருந்துதான் முருகரை செலவு ரூபத்துல கூட்டிட்டு வந்திருந்தேன். நான் கூட்டிட்டு வந்திருந்தா நான் சொல்லுவேன், நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் முருகரை நான் கூட்டிட்டு நிஜமா அந்த சஷ்டி டைம்ல எங்க வீட்டுக்கு வந்தாலும் ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்தது. திடீர்னு நாங்க பழனிக்கு போயிருந்தோம். திடீர்னு எந்த பிளானும் இல்லாம முருகரையும் நான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அன்னைக்கு இருந்த எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் போறதெல்லாம் கண்டினியூா அவர் புண்ணியத்துல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே அவரு என்னை செய்ய வைக்கிறாரு, நான் செய்யறேன். இப்படியே நான் காலம் ஃபுல்லா அவருக்கு நான் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லி அவரு தான் எனக்கு உத்தரம் கொடுக்கணும். ஏன்னா அவரு சொல்லாம நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. அவரு எல்லத்துக்கு போனதும் சரி, இல்ல அவருக்கு பூஜைகள் பண்றதும் சரி, அவரோட உத்தரவு இல்லாம நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. அதனால முருகர் பக்தருக்கு எல்லாருக்குமே முருகர் இந்த படியை அழைக்கணும். அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜையை நம்ம செய்யணும். கண்டிப்பா நமக்கு கேட்காம எல்லாமே அவரு கொடுப்பாரு. ஒரு நம்பிக்கையோட நம்ம பூஜைகள் நம்ம பண்ணோம்னா. என்னை பொறுத்த வரைக்கும் முருகர்கிட்ட போய் இது கொடு அது கொடுன்னு நம்ம கேட்க கூடாது. நம்ம கை கால் நல்லா இருக்கா, முருகா எனக்கு வேலையை கொடு, நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், அதுக்கான பலன் கொடு முருகா அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஏன்னா முருகர் யாரு கூட இருக்காரோ நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லைங்க. நம்ம உழைச்சதுக்கு கண்டிப்பா நியாயமா நமக்கு நம்ம லைஃப்க்கு நமக்குன்னு இருக்கிறத முருகர் கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு முருகருக்கு திணீர் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும், வெற்றில தீபம் போடணும்னு சொல்றது நம்ம பெருசா எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நம்ம வெறும் நீரால அபிஷேகம் பண்ணி அவருக்கு விளக்கு போட்டாவே போதும். நமக்கு பாலால பண்ணணும், இல்ல சந்தனால பண்ணணும் அப்படின்னு இல்லை. என்கிட்ட என்ன இருக்கோ வர தவறலாம நான் பண்ணுவேன். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நான் வெறும் நீரால நான் அபிஷேகம் பண்ணுவேன். இன்னைக்கு நான் திணீர் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். முருகருக்கு அபிஷேகம் பண்ணும் போது நம்ம பூஜை
பூஜையில எவ்வளவு விக்கிரகங்கள் இருக்கோ சுவாமி விக்கிரகங்கள் எல்லாருக்குமே கூடயே அபிஷேகம் நான் பண்ணிடுவேன் வாரத்தை வரலாம. நம்ம வீட்டுல இருக்கிறது இந்த விக்கிரகங்கள தான் இருக்கு. முருகர் இருக்காரு, வேலு, அதுக்கப்புறம் குட்டி கிருஷ்ணரு, அதுக்கப்புறம் சிவன் குடும்பத்தோட இருக்கிறது, ஈஸ்வர், பார்வதி அம்மா, முருகர், விநாயகர், சின்ன லிங்கம் அதுல இருக்கு குடும்பமா. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல விக்கிரகங்கள் அவ்வளவுதான் வைக்கணும், எவ்வளவு நம்மளால கவனிக்க முடியுமோ. கடவுளை ரூபத்துல வச்சு நாம வழிபட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்றது, நெய்வேத்தியம் படிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் நம்ம. அதனால நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் நம்ம விக்கிரகங்கள் வாங்கி வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரணும். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சாப்பிடலாம இருந்தோம்னா நமக்கு கோவம் வரும், மயக்கம் வரும், யாருக்கு பேச பிடிக்காது, இந்த மாதிரிலாம் ஆகும்ல. அப்ப கடவுள் நம்மளை படைச்சவர், அவரை ஒரு சில ரூபத்துல நம்ம வச்சு வழிபட்டு வரோம்னா ஒரு வேளையாவது அவங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் கண்டிப்பாவே படைக்கணும். ஒரு வேளையாவது நம்ம நெய்வேத்தியம் படைக்கலைன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கோவம் தான் வரும். அந்த கோவம் தான் தோஷமா சேரும். அதனால விக்கிரகங்களை நம்ம வச்சு வழிபட்டு வந்தோம்னா நெய்வேத்தியம் கண்டிப்பாவே நம்ம படைக்கணும். முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறதுக்கு வெத்தலைக்கு கீழே நம்ம வைக்கிற தட்டு ஸ்டீலா இல்லாம பிளாஸ்டிக் இல்லாம இருந்தா ரொம்பவே நல்லது. செம்புல, பித்தாளல, இல்ல வெள்ளில இந்த மாதிரி தட்டுங்க இருந்தா ரொம்பவே நல்லது. தட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பூஜை அறையில நம்ம விளக்கு போடுறோமோ அங்க கிளீன் பண்ணி நல்லா ஷட்கோணம் கோலம் போட்டு சுத்தி சரவணா பவான்னு சொல்லி நம்ம எழுதி அதுக்கு மேல நம்ம வெத்தலை வச்சு நம்ம விளக்கு போட்டோம்னா ரொம்பவே நல்லது. தட்டோட நம்ம ஷட்கோணம் கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதனால ஸ்டீலும் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க கடவுளுக்காக. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு எப்போ போல எனக்கு தெரிஞ்ச பூஜைகளை, எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு விளக்கேற்றி அவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணது ரொம்பவே மன நிறைவா இருந்தது. எப்போ போல இப்படியே நான் முருகருக்கு இந்த மாதிரி பூஜைகள் நான் செய்யணும், அவரு தான் படையை அழைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். வேண்டுதல் எப்போ போல பெருசா எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே அவங்கள்ட்ட நான் கேட்கறது, நானும் சரி இல்லை நான் என் வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, நாங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், அதுக்கான வேலையை கொடு, அதுக்கான பலனை நீ கொடுத்தாவே போதும் முருகா, நீ என் கூட இரு, அவ்வளவுதான். ஏன்னா முருகர் கூட இருக்கும் போது நமக்கு வேற என்னங்க தேவை? முருகர் இருக்கிற இடத்துல ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே குறை இருக்காது. அதனால எதுவுமே கேட்காம உழைக்கிறதுக்கு வேலை அவர் நம்ம கூட இருந்தாவே போதும்னு சொல்லி எப்பவுமே கேளுங்க. கண்டிப்பா முருகர் நம்ம கூட இருப்பாரு எல்லாரு கூடமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்பவுமே நான் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு இப்படிதான் நான் வழிபட்டுட்டு வரேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சில டைம்ல வீடியோ பார்த்துட்டு லைக் பண்றதுக்கு மறந்துடுறீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்லயும் ஒரு கமெண்ட்ல தான் எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. அதனால மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு கமெண்ட்ல இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. எப்பவுமே நான் சொல்றதுதான், முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாரு கூடயுமே இருக்கும். முருகரை நம்பினவங்க என்னைக்குமே கையை விடப்பட மாட்டாரு. முருகர் துணை அவங்க கூட எப்பவுமே இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.